Daily. Taste the Daily. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பரந்தூர் விமான நிலைய திட்டம் தொடர்பாக 10 ஆண்டுகளாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், இது தொடர்பாக தமிழக அரசு அளித்திருக்கக்கூடிய விளக்கத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? விவரம். வணக்கம். பரந்தூர் விமான நிலையம் அமைக்கக்கூடிய திட்டம் 10 ஆண்டுகளுக்கும் மேலாகவே ஆய்வு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், பரந்தூரில் சென்னையில் 2வது விமான நிலையம் அமைவதால் தொழில், மருத்துவம், சுற்றுலா முதலிய துறைகள் பெரிய அளவில் வளர்ச்சி பெறும் என்றும், மக்கள் பாதிக்கப்படாமல் தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும் விளக்கம் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக ஏற்கனவே இது போன்று தமிழ்நாட்டில் பல்வேறு தொழிற்சாலைகள், அதாவது 2000 ஆண்டு தகவல் தொழில்நுட்ப பூங்கா, டைடல் பார்க் போன்றவை எதிர்கால நோக்கத்தோடு அமைக்கப்பட்டதால் தான் தகவல் தொழில்நுட்பத்தில் தமிழ்நாடு அபரிவிதமாக வளர்ந்திருக்கிறது. அதுபோலத்தான் பரந்தூர் விமான நிலையமும் எதிர்கால பொருளாதார புரட்சிக்கு அடித்தளமாக அமையும் என கணிக்கப்பட்டுள்ளது என இந்த விளக்க செய்தி குறிப்பிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பரந்தூர் விமான நிலையம் பயணிகளுடைய வசதி என்பதை கடந்து நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு இன்றியமையாதது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திராவிட மாடல் அரசு எப்போதும் மக்களின் நலனை முன்வைத்தே திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வெற்றி கண்டு மக்களின் பாராட்டுகளை பெற்று வருகிறது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே வளர்ச்சி ஒரு புறம் என்றாலும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதிலும் தமிழக முதலமைச்சர் மிகுந்த கவனத்தோடு இருப்பதாகவும் இந்த செய்திக்குறிப்பிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். பரந்தூர் விமான நிலையம் அமைப்பது தொடர்பாக 10 ஆண்டுகளாக ஆய்வு செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தரப்பிலிருந்து விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். Taste the Daily.